வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி அகரோ ஓடிஜியில் கப் கேக் தான் செய்ய போகிறேன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொஞ்ச நாள் முன்னாடியே இந்த ரெசிபியை பண்ண சொல்லியிருந்தாங்க. கப் கேக் கடைகளில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல தண்ணி பொருட்கள்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். முட்டையை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ரெசிபி செய்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே முட்டையை வெளியில் எடுத்து வச்சுருங்க. முட்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட் எல்லோ கலரில் வந்ததுக்கப்புறமா சுகர் 1/2 கப் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து மாவு பொருட்கள்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் நல்லா கலந்து விட்டுறலாம். மாவை இந்த மாதிரி சலித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஒரே டைரக்ஷன்லேயே கலந்து விடுங்க. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவையும் சலித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே வாங்க. கடைசியாக மாவு கலக்கும்போது நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும். பால் 3 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் ஒரே டைரக்ஷனில் கலந்து விடுங்க. மாவை எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு பவுலில் கலந்து வச்சுருக்க மாவில் இருந்து 3 டேபிள் ஸ்பூன் மாவை எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு மேலே ஜல்லடையை வச்சு 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா சலித்ததுக்கப்புறமா கலந்து விட்டுருங்க. 1 டீஸ்பூன் பால் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். அடுத்து கப் கேக் செய்யக்கூடிய மோல்டில் எண்ணெய் அல்லது பட்டர் தடவிடுங்க. கேக் மோல்டில் 1/4 வாசிக்கு மாவு ஊற்றினா போதும். மாவை நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. கோனில் சாக்லேட் பேட்டரை ஃபில் பண்ணிடலாம். கோனோட நுனியில் கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைனில் போட்டுக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். கேக் ட்ரேவை உள்ளே வச்சிடலாம். ஃபங்க்ஷன் நாப் டாப் பாட்டம் மோடில் வச்சுருக்கிறேன். டெம்பரேச்சர் நாப் 180 டிகிரி. டைமர் நாபில் 20 நிமிஷத்துக்கு செட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேக் நல்ல ரைஸ் ஆகி வந்திருக்கு. ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். டூத் பிக் நுனியில் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். கேக் ட்ரேவை வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கக்கூடிய மாவை கேக் டின்னில் ஊற்றி அதையும் பேக் பண்ணி எடுத்துடலாம். 20 நிமிஷத்துலேயே கேக் குக் ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.